பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்றாங்க, கோமதி நீ போயிட்டு உன்னுடைய பெரிய அண்ணனை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு. நிஜமாவாங்க, எனக்கு போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, என் சின்ன அண்ணன் தான் சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து, இங்க பாரு கோமதி, நீ எதுக்காக அவரை பத்தி பேசிட்டு இருக்க? அவர் எப்படி பேசினாலும் என்ன பேசினாலும் அதை நீ காதுல வாங்கிக்காத. நம்ம தேவையில்லாம சண்டை போட்டா உன்னுடைய பெரிய அண்ணாவுக்கு தான் மனசுக்கு கஷ்டம். அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? போய் உன் பெரிய அண்ணாவை பார்த்துட்டு வா, கூட ராஜியை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கும் சந்தோஷமா இருக்கு, ராஜுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. உடனே பாண்டியன் கிட்ட கோமதி கேக்குறாங்க, ஏங்க நீங்க வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கும் வரணும் தான் கோமதி, வந்து பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுன்றது ஆசைதான். ஆனா உன் சின்ன அண்ணனை நினைச்சு பார்த்தியா? எதுக்காக தேவையில்லாம சண்டை போட்டு அவருடைய மனசை காயப்படுத்தணும்? நீ மட்டும் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோமதி சரிங்கன்னு சொல்லிட்டு ராஜி கோமதி 2 பேரும் ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. அங்க போன உடனே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம ராஜிக்கு. உடனே அப்பதான் சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காந்திமதி வந்து, வா கோமதி, வா ராஜி, எப்படி இருக்க? எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வடிவு மாறி எல்லாருமே வந்து அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய அப்பா தூங்கிட்டு தான் உள்ள இருக்காரு, வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. முத்துவேல் வந்து நம்ம ராஜி கோமதியை பார்த்ததும், வா கோமதி, வா ராஜின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ணன், இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோமதி வர பக்கமும் ராஜு வர பக்கமும் வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே அதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம முத்துவேல் வந்து, மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை முத்துவேல் வெளியே காட்டிக்காம, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசுறாங்க. இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி. அப்பா, உங்களை டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்களா, வாங்க வெளியே கொஞ்ச நேரம் நடக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நடக்க வைக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பாண்டியன் வராங்க. பாண்டியனை பார்த்ததுமே, மாமா என்ன திடீர்னு இங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏப்பா ராஜி, நீ உள்ள போ, உன் அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறாங்க. கேள்விப்பட்டேன், இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இரண்யா தானே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னானோ, இல்லை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருக்குன்றது தெரியும்னு சொன்னதும் முத்துவேலுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. உடனே முத்துவேல் கிட்ட வந்து, பாண்டியன், என்னுடைய பையன் எப்படிப்பட்ட விஷயமும் அவன் வந்து ஒரு சத்தியம் பண்ணிட்டான், அதை கடைசி மூச்சு வரைக்கும் காப்பாத்துவான். எனக்கு வேற ஒருத்தர் மூலியமா தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து குமார் பார்த்துட்டு, என்ன திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து உறவாடுறாங்களா, முதல்ல இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு குமாரு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. முத்துவேலும் பாண்டியனும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. குமார போயிட்டு சக்திவேல் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா, அதுக்கு சக்திவேலோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? சக்திவேல் திரும்ப முத்துவேல் கிட்ட வந்து சண்டை போட போறாங்களா? இப்படி பெரிய சண்டை பெரிய பிரச்சனையா மாறி முத்துவேலுக்கு இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருமா? அப்ப சக்திவேல் செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சு நிற்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.